அடுத்த மாதம் கோலாலம்பூரில் நடைபெறும் 47வது ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை கேள்வி எழுப்பும் விமர்சகர்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார். காசாவில் நடந்த அட்டூழியங்கள் உட்பட பாலஸ்தீனம் குறித்த கவலைகளை தொடர்ந்து வெளிப்படுத்த மலேசியா ராஜதந்திர தளத்தை பயன்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளில் மலேசியா மூலோபயமாக இருக்க வேண்டும் என்றும், ஞானத்துடன் ராஜதந்திரத்தை பின்பற்றும் அதே வேளை உண்மை மற்றும் நீதியை பாதுகாப்பதில் உறுதியான நிலைப்பாட்டை பேண வேண்டும் என்றும் அன்வார் கூறினார். மலேசியா ஒரு பெரிய சக்தியாக இல்லாவிட்டாலும் உலக அரங்கில் நீதி மற்றும் கருத்து சுதந்திரத்தை நிலைநிறுத்துவதில் அதன் நிலையான நிலைப்பாட்டின் காரணமாக சர்வதேச அளவில் மரியாதையை நம் நாடு பெறுகிறது என்று அன்வார் கூறினார். மலேசியா பாலஸ்தீனம் மற்றும் காசாவை பாதுகாப்பதில் வெளிப்படையாக பேசுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ராஜதந்திர வழிகளை பயன்படுத்துகிறோம். நண்பர்களை உருவாக்குவதில் நாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதனால்தான் பேச்சுவார்த்தைகள் மிக முக்கியமானவை என்று குறிப்பிட்ட அவர், நம் குரல் எப்போதும் உண்மையையும் நீதியையும் நிலைநிறுத்தும் என்றும், ஆனால் புத்திசாலித்தனமாகவும் மூலோபாய ரீதியாகவும் என்று அவர் இன்று சண்டகானில் உள்ள MMEA கடல்சார் மண்டல வளாகத்தில் மலேசிய கடல்சார் அமலாக்க அமைப்பின் 20வது ஆண்டு விழாவில் கூறினார். அமெரிக்கா உடனான உறவுகளை நிராகரிக்கும் சில தரப்பினரின் நிலைப்பாடு மக்கள் மற்றும் நாட்டின் பொருளாதார நலன்களை, குறிப்பாக உயர் தொழில்நுட்ப ஏற்றுமதி துறையில் புறக்கணிக்கிறது என்று அவர் கூறினார். இன்று காலை காஜாங்கில் உள்ள புக்கிட் காஜாங் சுங்கச்சாவடியில் 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒரு வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த விபத்தில் 2 SUV ரக வாகனங்கள், ஒரு கார் மற்றும் 3 டன் லாரி ஆகியவை சம்பந்தப்பட்டிருந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறை தெரிவித்துள்ளது. காலை 11:30 மணி அளவில் SUVயில் இருந்து குழந்தை வெளியே எடுக்கப்பட்டது. இருப்பினும் பின்னர் மருத்துவ அதிகாரிகளால் அக்குழந்தை இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது என்று அந்த துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதே SUVயின் கீழ் சிக்கிய நபர் காலை 11:20 மணி அளவில் மீட்கப்பட்டு அவசர மருத்துவ மீட்பு குழுவால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். காயமடைந்த மீதமுள்ள 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அத்துறை தெரிவித்தது. கடந்த திங்கட்கிழமை அரசாங்கம் பூடி 95 பெட்ரோல் மானிய திட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து சாலை போக்குவரத்து துறையான JPJ ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிப்பதில் 53 விழுக்காடு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அறிவிப்புக்கு முன் சராசரியாக தினசரி புதுப்பித்தல்கள் சுமார் 17,000 இருந்தன. ஆனால் அதன் பின்னர் இந்த எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 26,000 உயர்ந்துள்ளது என்று JPJ தலைமை இயக்குனர் AD ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். செப்டம்பர் 23ஆம் தேதி 23,125 பதிவுகள் செய்யப்பட்டன. இது செப்டம்பர் 24ஆம் தேதி 0.15 விழுக்காடு சற்று அதிகரித்து 23,160 இருந்தது. பின்னர் இந்த எண்ணிக்கை செப்டம்பர் 25ஆம் தேதி JPJ-யின் தற்போதைய சேனல்கள் மற்றும் போஸ்ட் மலேசியா, மை EG போன்ற தளங்கள் வழி 45.6 விழுக்காடு அதிகரித்து 33,714 பரிவர்த்தனைகளாக உயர்ந்தது என்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். நேற்று காலை சபா லகாடத்தோ ஃபெல்க்ரா பெர்காட் எஸ்டேட் டானுமின் பிளாக் 57ல் ஒரு யானையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சபா வனவிலங்கு துறையின் கூற்றுப்படி காலை 10:20 மணி அளவில் வழக்கமான ரோந்து பணியின் போது தோட்ட மேற்பார்வையாளர் ஒருவர் அந்த சடலத்தை கண்டுபிடித்ததாக எஸ்டேட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டானம் பள்ளத்தாக்கு வனப்பகுதி ரிசர்வ் பகுதியில் யானை கண்டெடுக்கப்படுவதற்கு 1 முதல் 2 நாட்களுக்கு முன்பு அது இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக சபா வனவிலங்கு துறை இயக்குனர் முகமது ஷோஃபியான் அபுபக்கார் தெரிவித்தார். முதல் கட்ட சோதனைகளில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள், தோட்டாக்கள் அல்லது விலங்கின் சடலத்தில் வெளிப்புற காயங்கள் போன்ற வனவிலங்கு குற்றத்திற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். இருப்பினும் இறப்புக்கான காரணம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஜொகூர் பத்து பகாட் கடற்பகுதியில் இன்று காலை ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவான லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் காலை சுமார் 9:04 மணி அளவில் கண்டறியப்பட்டதாகவும், பத்து பகாட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் தென்மேற்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்ததாகவும் மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. ஜொகூரில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான லேசான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் KSL சிட்டி மாலில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த அமலாக்க நடவடிக்கையின் போது
பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் சாதனங்கள் உட்பட மொத்தம் 1997 வேப் அல்லது மின்னணு சிகரெட் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜொகூர் பாரு நகர சபையுடன் இணைந்து மாநில சுகாதாரத்துறை மூலம் இந்த நடவடிக்கையை மாநில அரசு நடத்தியதாக ஜொகூர் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் லிங் தியான் சூன் தெரிவித்தார். ஸ்ரம்பான் லென்கெங்கில் உள்ள தனது பள்ளியில் சாக்கடையில் விழுந்த 9 வயது மாணவர் துவாங்கு ஜெஃபார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். கடந்த சனிக்கிழமை சிறுவன் மூடப்படாத கழிவுநீர் குழியில் விழுந்து விட்டதாகவும் முன்னதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஊழியர்களால் மீட்கப்பட்டதாகவும் நெகிரி செம்பிலான் காவல்துறை தலைவர் டத்தோ அல் சாஃப்னி அமட் தெரிவித்தார். காலை 9:20 மணி அளவில் பள்ளியில் ஒரு தடுப்புக்கு பின்னால் அமைந்துள்ள சாக்கடையில் அச்சிறுவன் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அச்சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலம்பூர் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷாவில் நேற்று இரவு லிட்டில் பாகிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குடிநுழைவுத்துறை 196 ஆவணமற்ற குடியேறிகளை கைது செய்தது. அவர்களில் பெரும்பாலோர் ஹாட்ஸ்பாட்டை சுற்றியுள்ள உணவகங்களில் பணிபுரிந்து பல்வேறு பாகிஸ்தானிய உணவுகளை வழங்கி வந்தனர். இரவு 9 மணி முதல் 11:30 மணி வரையிலான இந்த நடவடிக்கையின் போது உணவகங்கள், மளிகை கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் உட்பட 45 வணிக வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 400 பேரை சோதனையிட்டதில் 196 சட்டவிரோத குடியேறிகள் பிடிபட்டனர். அதில் 184 பேர் ஆண்கள் மற்றும் 12 பேர் பெண்கள் என்றும் அவர்கள் 12 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 150 பாகிஸ்தானியர்கள், 6 இந்தோனேசியர்கள், 21 வங்கதேசத்தினர், 10 இந்தியர்கள், 2 ஜோர்டானியர்கள், 4 நேபாளிகள், 2 பிலிப்பைன்ஸ் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குவார். அவர்களை வேலைக்கு அமர்த்தியதாக சந்தேகிக்கப்படும் 3 உள்ளூர் முதலாளிகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் சௌபி வான் யூசோப் கூறினார். இந்த நடவடிக்கையின் போது பொது பகுதிகளுக்கு இடையூறு விளைவித்ததற்காக கோலாலம்பூர் நகர சபை அதிகாரிகள் 52 மேசைகள் மற்றும் 204 நாற்காலிகளையும் கைப்பற்றினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.